எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட்ஸ் தமிழ். என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. இந்த வீடியோ முழுக்க முழுக்க எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவோம். நீங்கள் வந்து ஸ்ட்ராடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் பற்றின வீடியோ. இது மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹைலி வாலட்டைல் மார்க்கெட்டை உங்களால் பிடிக்க முடியும். ஒரு ரேஞ்சிலிருந்து வந்து முடிச்சுட்டு அகைன் அந்த ரேஞ்சை ரிவர்சர் ஆகிறத உங்களால் எப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். தயவு செய்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா பாதியிலே பார்த்துட்டீங்க, ஒரு இடத்துல கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஓவரால் கான்செப்ட் வந்து புரியாமல் போயிடும். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வந்து நம்ம எந்த இடத்துல இருந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போயிடுறாங்க. இல்லை எந்த இடத்துல நம்மளுக்கு அந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப்லாம் சொல்கிறோமோ அங்கே மட்டுமே பார்க்குறாங்க. மற்ற இடத்தெல்லாம் பார்க்குறது இல்லை. அப்போ ஸ்ட்ராட்டஜி என்னன்னு தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு எங்கே என்ட்ரி அண்ட் எக்ஸிட்னு தெரியும். ரெண்டாவது, ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இப்படி நுனிப்புள் மேயாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் அதனுடைய கான்செப்ட் புரியும். ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சூட் ஆகல, இல்லை எனக்கு அது சூட் ஆகலை அப்படின்னா ஓகே. பாதியிலே போகிறது அப்படின்றது வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கற்றுக்கிறதுக்கு முற்படலை அப்படின்றது அர்த்தம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எதாக இருந்தாலும் லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு அதை அப்ளை பண்ணால் தான், டெய்லியுமே நீங்கள் டேட்டாஸ் எடுத்து லேர்ன் பண்ணி அப்ளை பண்ணால் தான் மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆக முடியும். ஜஸ்ட் அபவுட் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கையில் வச்சுட்டு என்ன சொல்கிறது, ஜஸ்ட் அலர்ட் போட்டு வச்சுட்டு உடனே ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி டார்கெட் வந்து மார்க்கெட்டை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆக முடியாது. யாரெல்லாம் டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி அதன் மூலிமா வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுத்து எஃபர்ட் போட்டு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்களுக்கு தான் மார்க்கெட் வந்து இருக்கும். 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் விட்டு வெளியே போயிருக்காங்க. இந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணுறது சிரமப்பட்டுட்டு அது எனக்கு பண்ண முடியல, எனக்கு பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை பண்ண தெரிஞ்சால், அதை அனலைஸ் பண்ண முடிஞ்சால் மட்டுமே நீங்கள் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயினாக இருக்க முடியும். இல்லை எனக்கு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்றவங்களாம் ஜஸ்ட்டு நான் பணத்தை கொண்டு வரேன், எனக்கு ப்ராஃபிட் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மார்க்கெட்டுக்கு சஸ்டெயின் ஆக வாய்ப்பே கம்மி. 90% பேர் வந்து அப்படி மார்க்கெட்டை விட்டு போயிருக்கவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ முழுக்க முழுக்க நீங்கள் எஃபோர்ட் போட்டு பண்ணால் தான் அதுக்குண்டான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். எஃபோர்ட் போடலைன்ற பட்சத்தில் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்ம சொல்ல போகிறது வந்து ஒரு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நீங்கள் ஸ்ட்ராடல் கேள்விப்பட்டிருப்பீங்க. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை செல் பண்ணுறது ஸ்ட்ராடல்னு சொல்லுவோம். ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது மேலே உள்ள கால் ஆப்ஷன், கீழே உள்ள புட் ஆப்ஷன், இது ரெண்டையும் செல் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னா என்ன? அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் கண்டினியூவாக அடுத்தடுத்து ஒரு 3 to 4 அது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் புட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டேபிள் எப்படி செட் ஆகுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்தால் இந்த டேபிள் வரும். அதாவது இப்போ கால் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் புட் சைடுன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு காலு அகெயின் அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் வந்து புட் ஆப்ஷன். இது வந்து நான் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளில் சொல்கிறேன். யாரும் குழம்பிக்க வேணாம். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் டேபிளில் வருது. இது எப்படி வரும்னு அப்படின்னா, ஒரு மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன், அந்த கால் ஆப்ஷன் இங்கே வந்துடுவாங்க. அடுத்தடுத்த புட் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இது இப்படி டேபிள் செட் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இங்கே அடுத்தடுத்த புட் ஆப்ஷன்ஸ் வருது இல்லைங்களா? லெட்ஸ் இப்போ வந்து ஒரு கால் ஆப்ஷன் 25,000ன்னு வச்சுக்கலாம். 25,000 கால் ஆப்ஷன், அதுக்கடுத்து 24,900 புட்டு, அதுக்கு கீழே வந்து 24,800 புட்டு, அதுக்கு கீழே 24,700 புட்டு நம்ம இதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தொடர்ச்சி இருக்கு இல்லையா, 900, 800, 700, இது எங்கே கட் ஆகுதோ இதுக்கப்புறமா இங்கே 24,600 வராமல் வேற சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கால் ஆப்ஷனோ இல்லை வேற புட் ஆப்ஷனோ 24,600 வராமல் 24,500 இல்லை 400 அந்த மாதிரி வந்துட்டாங்க, ஓடிஎம்மாக வந்துட்டாங்க அப்படின்னா இதோட இந்த தொடர்ச்சி கட் ஆயிரும். அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்னா, இங்கேருந்து இறங்கின மார்க்கெட் 25,000லேருந்து இறங்குனது வந்து இங்கே 900, இங்கே 800, இங்கே 700 இருக்கு அப்படின்னா திருப்பி இங்கேருந்து ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சிடும். எது வரைக்கும் ஆகும்னா இந்த 900 to 25,000 நியர்பை 24,950 வரைக்கும் ரீச் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து புட் சைடு. இதுவே கால் சைடு எப்படின்னு கேட்டிங்கன்னா,
அதே மாதிரி மார்க்கெட் மேலே ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு புட் ஆப்ஷன், அகைன் அடுத்தது உள்ளது எல்லாமே கால் ஆப்ஷன், அடுத்தடுத்த கால் ஆப்ஷன் இப்படி இருக்கும். இந்த கால் ஆப்ஷனுடைய தொடர்ச்சி எந்த இடத்துல கட் ஆகுதோ ஆர் எல்ஸ் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த டேட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த டேபிள் செட் ஆகிருக்கு, தொடர்ச்சி அடுத்தடுத்து செட் ஆகிருக்குன்னா அடுத்த நாள் ஹைக்கு மேலே நிற்கலைன்னா அகைன் திருப்பி உள்ளே வருவாங்க. இதுதான் ரிவர்சல். இப்படி ஏறி முடிச்சோடனே இந்த டேபிள் வந்து நம்மளுக்கு செட் ஆயிரும். ஸோ தொடர்ச்சி கட் ஆகணும், ஆர்எல்ஸ் அன்னைக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க, அந்த மாதிரியே முடிஞ்சு க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்க அந்த எஸ்டர்டே ஹையை கட் பண்ணி மேலே போகணும், இல்லை கீழே வந்துட்டாங்கன்னா இதனுடைய மிட் பாயிண்ட் இதில் ஒரு ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ராங்கிள் இருக்கும், அந்த ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ராங்கிள் எட்ஜெட் எங்கே இருக்கோ அதுக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இதுக்கு உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது க்ளோசிங் டேபிளுக்கானது மட்டும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் இது ரன் ஆகும். எப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நம்மளுக்கு 12ஆம் தேதி, ஒரே நிமிஷம், 12ஆம் தேதி க்ளோசிங் டேபிள் எடுத்துப்போம் சரிங்களா. அந்த க்ளோசிங் டேபிளில் நம்மளுக்கு என்ன இருக்காங்க, 24,500 புட்டு, அடுத்து இது ரெண்டையும் விட்டுருவோம். இது ஆக்சுவலாக வந்து வால்யூம் கம்மி, இது ரெண்டையும் நம்ம விட்டுறலாம், சாரி வேல்யூ கம்மி. ஸோ அடுத்ததாக எடுத்தீங்கன்னா 500 புட் ஆப்ஷன், 700 கால், 800 கால், 900 கால், நம்மளுக்கு 25,000 கால் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 500லேருந்து 600 இல்லை, 700, 800, 900 இதெல்லாம் இருக்காங்க. அப்போ அன்னைக்கு மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 24,400லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போய் 900ல் முடிச்சிருக்காங்க, தெரியுதுங்களா. அப்போ இந்த இடத்துல 500 புட் ஆப்ஷன், 600 காலில் அந்த இடத்துல டக்குன்னு மார்க்கெட் இதானதுனால இந்த இடத்துல போய் இங்கே இருக்க கால் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஓகேங்களா. அப்போ 500 டு 700லேருந்து அடுத்து 800, 900 அது வரைக்கும் போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் முடிஞ்ச மார்க்கெட் 900ல் முடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்க எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கலை, திருப்பி கீழே வந்திருக்காங்க. வந்தவங்க எது வரைக்கும் வந்திருக்காங்க, 24,700 வரைக்கும் வந்துக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த ரிவர்சல். அப்போ இந்த ரிவர்சல் வந்து எந்த மாதிரிலாம் நடக்கலாம், ஒன்று இந்த எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸ், இல்லை மந்த்லி ஹை, இல்லை வீக்லி ஹை, அந்த மாதிரி அந்தந்த இடங்கள் நடக்கலாம். ரெண்டாவது இதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த மீன் ரிவர்சல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாஸஸில் தான் கவர் ஆகும், பெய்டு கண்டென்ட் அது வந்து. ஸோ இதை நீங்கள் பேசிக்காக இப்படி ஒரு சினாரியோவில் பார்க்கலாம், சினாரியோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வச்சு கூட நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா. இது வந்து கால் சைடுன்னு வச்சுக்கலாம். இதுவே இன்பிட்வீன் த மார்க்கெட்டில் நடக்கும். இப்போ இங்கே எடுத்துங்க, மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு டேபிள் செட் ஆகும், அதை நீங்கள் பார்த்துனா அதில் என்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட் இல்லை. ஸோ அதை வேணால் நீங்கள் டேபிள் இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கலாம். அதாவது இங்கேருந்து மார்க்கெட் இறங்குனதுக்கு ஒரு டேபிள் செட் ஆகும். ஸோ இந்த இடத்துல அந்த நம்மளுக்கு மீன் ரிவர்சல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும். ஸோ இதுதான் நீங்கள் இப்போ ஒரு என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே இறங்குதுன்ற பட்சத்தில் போய் நம்ம போய் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம் இல்லையா, அதை பை பண்ணலாமா கூடாதான்றதை தீர்மானிக்கக்கூடியது இந்த மாதிரி டேபிள் சரிங்களா. அப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து கீழே இறங்கிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த இறங்குனதுக்கு ஒரு டேபிள் செட் ஆகும். அண்ட் அந்த கண்டினியூட்டி எங்கே மிஸ் ஆகுதோ, இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 24,700லேருந்து விழுந்திருக்காங்க அப்படின்னா 24,700 கால் ஆப்ஷன் அண்ட் 24,600 புட் ஆப்ஷன் அண்ட் 24,500 புட் ஆப்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் அந்த கண்டினியூட்டி வந்து இருக்காது, 24,400லாம் இருக்காது, வேற இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதோட அவங்க முடிக்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம், இதுக்கப்புறம் திருப்பி கீழே போக போகிறதில்லன்னு அர்த்தம். ஸோ இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைட் மொமெண்டம் நடக்குது அப்படின்னா நடந்தது அது இன்னும் கண்டினியூட்டி ஆகுமா இல்லை திரும்புவாங்களான்றத டேபிளை வச்சு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். இதில் திரும்பவும் செய்வாங்க, ஆர்எல்ஸ் சைட் வேஸும் போடுவாங்க. அதுக்கு உதாரணமாக இந்த மார்க்கெட் எடுத்துக்கலாம். நீங்கள் இதை எடுத்துக்க, நல்ல மேலே ஏறி இருக்க மார்க்கெட் ஆக்சுவலாக நமக்கு 16ஆம் தேதி 15ஆம் தேதி நம்மளுக்கு நல்ல மார்க்கெட் மேலே ஏறிக்க, அன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்கி தான் சொல்கிறேன். அப்போ அடுத்த நாள் நம்மளுக்கு அந்த கொடுத்த ப்ரீமியத்துக்கு ரிவர்சல் நடக்கணும் இல்லையா, இந்த இடத்துல எந்த மீன் ரிவர்சலும் இல்லை, அன்னைக்கும் இல்லை அடுத்த நாளும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கீழே சைட்வேஸில் தான் போயிருக்காங்க. அப்போ அந்த சைட்வேஸில் போகிறது ஆர்எல்ஸ் திருப்பி ரிவர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ராங்கிள், அதாவது அந்த இதில் இருக்கக்கூடிய ஷார்ட் எட்ஜுக்கு மறுபடியும் திருப்பி ரீச் ஆகுறது அப்படின்றதுலாம் அந்த மீன் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது, பிரீமியத்தின்படி மார்க்கெட் சினாரியோ படி அந்த கால்குலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை ஓரளவுக்கு நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு புரியும் சரிங்களா. நீங்கள் பேசிக்காகவும் பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் முடிச்சிருக்கிறாங்க மார்க்கெட்டு, அடுத்த நாள் ஓப்பன்றது நம்மளுக்கு எஸ்டர்டே ஹைக்கு கிட்ட இல்லை. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு போயிட்டு திரும்பி வந்தால் அந்த முன்னாடி காமிச்சோம் இல்லையா அந்த மார்க்கெட் மாதிரி திருப்பி ரிவர்சல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ எஸ்டர்டே ஹைக்கும் போகலை,
ஓப்பனுக்கு கீழ நம்மளுக்கு லோவும் ரொம்ப தூரம். நம்ம இந்த இந்த மார்க்கெட் சினாரியோ நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அதில பார்த்தீங்கன்னா, லோ ரொம்ப தூரமா இருந்துச்சு அப்படின்னா, அங்க வர்றதுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு சான்சஸ் இல்ல. ஸோ அதர்வைஸ் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு சைட்வேஸ் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த சைட்வேஸ் எப்படி போடுறாங்க, இல்ல ரிவர்சல் எப்படி ஆகுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டேபிள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு ஒரு அதுக்கு மேல நம்மளுக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்குமா, இருக்காதா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 22ஆம் தேதி டேபிள் எடுத்துக்கலாம். இந்த 22ஆம் தேதி டேபிள்ல நம்மளுக்கு ஏன் இந்த ரிவர்சல் வந்திருக்குன்னு பார்ப்போம். குளோசிங் டேபிள்ல. சரிங்களா? மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி முடிச்சிருக்காங்க இல்லையா? இதுக்கு டேபிள் எப்படி செட் ஆயிருக்கு? சாரி 20ஆம் தேதி. அப்ப 20ஆம் தேதி பார்த்துக்கங்க. உங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலேருந்து விழுந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 25,000லேருந்து மார்க்கெட் கீழ விழுந்திருக்கு இல்லையா? 25,000லேருந்து மார்க்கெட் கீழ விழுந்து க்ளோஸ் வச்சிருக்காங்க. எங்க 24,680 கிட்ட க்ளோஸ் வச்சிருக்காங்க. அடுத்த நாள் திருப்பி இந்த ரிவர்சல் 950 வரைக்கும். இது நெறைய பேர் கவனிச்சிருப்பீங்க. நானுமே அத பத்தி நம்மளோட இதெல்லாம் பார்த்துருக்காங்க. வீடியோஸ் பார்த்து நெறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்கலாம் போட்டிருந்தேன். இது நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இதுக்கு கீழ மார்க்கெட் வந்து அடுத்த நாளும் கீழ போகாது அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஸ்டி புட் ஆப்ஷன் எடுக்கிறதாகட்டும், இல்ல மறுபடியும் அகைன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆன உடனே கீழ போவாங்கன்னு புட் ஆப்ஷன் எடுத்து லாஸ் ஆகாம இருக்கிறத தவிர்க்கலாம். இந்த டேபிள் எப்படி செட் ஆயிருக்குன்னு பாருங்க. இந்த டேபிள் எப்படி செட் ஆயிருக்கு? நம்மளுக்கு 25,000 மேல இருந்து விழுந்திருக்கு இல்லையா? 25,000லேருந்து விழுந்திருக்கு. அடுத்தடுத்து 24,900 புட் ஆப்ஷன், 24,800 புட் ஆப்ஷன், 24,700 புட் ஆப்ஷன். இதனுடைய கன்டினியூட்டி மிஸ் ஆகுது. 24,600 புட் ஆப்ஷன் இங்க இல்ல. அதுக்கு பதிலா 24,500 புட் 900 கால் இருக்காங்க. ஸோ இதில அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு ஓரளவுக்கு. அப்ப இந்த தொடர்ச்சி கட் ஆகுதுன்னா, அதுக்கு கீழ மார்க்கெட் வந்து அடுத்த நாளோ, இல்ல அன்னைக்கோ டைம் இருந்தது அப்படின்னா, ஸோ அன்னைக்கு வந்து நம்மளுக்கு டைம் இல்ல. ஸோ அதனால போறதில்ல. அடுத்த நாளும் ஃபர்தரா கீழ போக மாட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னா, இந்த 700க்கு கீழ மார்க்கெட் வந்து அதோட கன்டினியூட்டி முடிஞ்சுது அங்க. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல. அப்ப திருப்பி நம்மளுக்கு எது வரைக்கும்? 24,950 கிட்டத்தட்ட 24,948 வரைக்கும் இன்னைக்கு ரீச் பண்ணியிருப்பாங்க. காரணம் இதுல இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான். அப்ப இதனுடைய மிட் பாயிண்ட் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? 24,900 டூ 25,000னா 24,950 அது வரைக்கும் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கு. அப்ப இந்த கன்டினியூட்டி எங்க மிஸ் ஆகுதோ, அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் போவாங்க. ஆர் எல்ஸ் அந்த இடத்துல சைட்வேஸ் போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ரிவர்சல விட சைட்வேஸ்க்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ரிவர்சலுக்கு ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இப்ப பாருங்க இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து கீழ விழுந்திருக்காங்க. விழுந்ததுலேருந்து அகைன் ரிவர்சல். ஆனால் அடுத்த நாளும் ரிவர்சல் ஆகி மேல போயிட்டு, அப்ப இங்க என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடு ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப கால் சைடு ஃபார்ம் ஆனாலும், மார்க்கெட் அடுத்த நாள் எஸ்டர்டே ஹைக்கு கீழ வந்தாலும் ரிவர்சல் ஆகல. சைட்வேஸ்ல போயிருக்காங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு அந்த மீன் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தெரியணும். 2வது ஐவி அனலைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் இன்ட்ராடேல. இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா தான், அது சைட்வேஸ்ல போவாங்களா? இல்ல ரிவர்சல் ஆவாங்களா? அப்படின்றத உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ முழுக்க முழுக்க இந்த மீன் ரிவர்சல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில 50% ஆஃப் த சினாரியோ வந்து இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்ல நடக்கும். இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடோ ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நடக்குது. அதாவது மேல புட் ஆப்ஷன் அண்ட் கன்டினியூவா கால் ஆப்ஷன் அந்த மாரி இருக்கட்டும். இல்ல மேல கால் ஆப்ஷன் அண்ட் கன்டினியூட்டியா புட் ஆப்ஷன் இருக்கட்டும் அடுத்தடுத்து. அப்ப அந்த கன்டினியூட்டி எங்க மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கும் மேக்ஸிமம் சான்சஸ் ஆர் எல்ஸ் அங்க சைட்வேஸ் போறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ். அப்ப இந்த மீன் ரிவர்சல் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அந்த ஸ்ட்ராட்டஜி நடக்கிறதுக்கு மிக மிக இந்த டேபிள் அப்படின்ற சினாரியோ இந்த டேபிள் இந்த மாதிரி செட் ஆகும்போது அது நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி டேபிள் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் ஒரு ஒரு புட் ஆப்ஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நெறைய வீடியோல. ஒரு புட் ஆப்ஷனோ, இல்ல ஒரு கால் ஆப்ஷனோ நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த பிரீமியம் ஆல்ரெடி அதிகமா ஏறி இருந்துச்சு அப்படின்னா, அத போய் கை வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். ஏன்னா ஒரு பிரீமியம் ஏறுனதுக்கு அப்புறம் அதனுடைய டீகேவ தான் குடுக்குறதுக்கு பார்ப்பாங்க. என்றாவது 1 நாள் அல்லது 2 நாட்கள் தான் ஓரிரு நாட்கள் மட்டும் தான் இந்த மாரி கன்டின்யூ மொமெண்டம் நடக்கும். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா நாளுமே அது நடக்காது. ஏதோ ஒரு சில நாட்கள்ல நடக்கும். அப்ப அது எல்லா நாளும் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு போனீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம லாஸ் பண்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். இப்ப இதுவே எடுத்துக்க நம்மளுக்கு 24,600ல நம்மளுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சு 900 வரைக்கும் போய் அதுக்கப்புறம் சைட்வேஸ் போயிருக்காங்க. அப்ப மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு டைமிங் இருக்கு. அப்ப இன்னும் மேல போவாங்கன்னு நெனச்சு அந்த இடத்துல இது பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா, ஒரு பிரீமியம் குடுத்துட்டாங்க அப்டின்னா, அகைன்
அத டீகே பண்றதுக்கோ, ஒரு சைட்வேஸ் போட்டோ, இல்ல ரிவர்சல் குடுக்குறதுக்கோ தான் சான்சஸ் இருக்கு. ஸோ, அத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எப்பயுமே ஏறி முடிச்ச ஒரு பிரீமியத்த போய் வாங்கக்கூடாது. ஒண்ணு அங்க ரிவர்சலுக்கு எதிர்பார்க்கலாம். இல்ல அந்த இடத்துல ட்ரேடே பண்ணாம இருக்கலாம். அதுதான் வந்து ஒரு பையருக்கு நல்லது. செல்லருக்கு ஈஸி இந்த மாதிரி சினாரியோ அமையும்போது. ஏன்னா, உங்களுக்கு ஒரு பிரீமியம் அப்படின்றது ஏறியிருக்கும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பிரீமியம் ஏறியிருக்கும். ஸோ, எந்த இடத்துல ரிவர்சல் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ரிவர்சலா இருந்தாலும் ஆர் எல்ஸ் சைட்வேஸா இருந்தாலும், கீழ வந்தாலும் சரி, சைட்வேஸ் போனாலும் சரி, ஓவரால் அங்க உங்களுக்கு கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் டிகே ஆகப்போகுது. ஆர் எல்ஸ் அதே மாரி கீழ வந்துட்டு அகைன் திருப்பி ரிவர்சல் ஆனாலும் சரி, சைட்வேஸ் போனாலும் சரி, அந்த இடத்துல புட் ஆப்ஷனுடைய பிரீமியம் அப்படின்றது டிகே ஆகப்போகுதுன்னு தான் அர்த்தம். இதில நீங்க எடுத்துக்கலாம் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு 910 சம்திங் நெனைக்கிறேன். அதுவரைக்கும் நம்ம மார்க்கெட் 909 சம்திங் நம்மள போயிருக்காங்க. இங்க நீங்க எடுத்துக்கங்க டேபிள. இன்னைக்கு குளோசிங் டேபிள்லயே பாருங்க 900 கால் வந்து ஹைல இருந்து மார்க்கெட் வந்து ஒரு 40 அவங்க போனதுலருந்து ஒரு 50 பாயிண்ட் தான் கீழ முடிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க ஹைல இருந்து எவ்வளோ டீகே ஆயிருக்காங்க. அதே 50 பாயிண்ட் நம்மளுக்கு மேக்ஸிமம் டீகே ஆயிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப செல்லருக்கு இந்த இடத்துல பெருசா ஒரு என்ன சொல்றது? பெரிய நஷ்டம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அவங்க இந்த இடத்துல செல் பண்ணாங்கன்னா. ஆனா பையருக்கு நீங்க பை பண்ணிட்டீங்க அப்டின்னா, இந்த இடத்துல ப்ராப்ளம் தான். இந்த இடத்துல அவங்க புட் ஆப்ஷன செல் பண்ணாலும் உங்களுக்கு பெரிய இஷ்யூ கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல கேளுங்க நீங்க ஹைல போயி லோல 148 தான் அந்த லோல வச்சதே. அகைன் மார்க்கெட் வந்து கீழ வந்து 50 பாயிண்ட் கீழ முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? 50 பாயிண்ட் கீழ முடிச்சிருந்தாலும், இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 162 தான். அப்ப கிட்டத்தட்ட ஒரு 14 பாயிண்ட் ஒரு 24 பாயிண்ட் சம்திங் அவ்வளோதான் நம்மளுக்கு ஏறியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஹைல போயிட்டு திருப்பி சைட்வேஸ் போட்டு திரும்புனாலும், புட் ஆப்ஷனோட பிரீமியம் அப்படின்றது ஏறவே இல்ல. ஆனா கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் அங்க டிகே ஆயிருக்கு. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான், இந்த மாதிரி போயி ஒரு ரிவர்சல் இருக்கா? ஆர் எல்ஸ் கன்டினியூட்டி இருக்கா? அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம். ஒரு மார்க்கெட் மேல ஏறுறாங்க, ஆர் கீழ இறங்குறாங்கன்னா, அதுக்கு கன்டினியூட்டி இருக்கணும். இல்லன்ற பட்சத்துல, நீங்க ஓப்பன் மார்க்கெட்லயே அந்த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும்போதே அத நீங்க பிரெடிக்ட் பண்ணி உள்ள என்ட்ரி ஆயிருக்கணும். கீழ போறாங்களோ, இல்ல மேல போறாங்களோ, மேக்ஸிமம் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லயே நம்ம உள்ள வந்துரணும். இல்ல அத நம்ம அத நம்ம கண்டுபிடிக்க இயலல அப்படின்னா, அன்னைக்கு நீங்க ட்ரேடே பண்ணக்கூடாது. சரிங்களா? அன்னைக்கு நீங்க சுத்தமா ட்ரேடே பண்ணக்கூடாது. கன்டினியூட்டிய மிஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னா, ரிவர்சலுக்கு எதிர்பார்க்கலாம். ஆர் எல்ஸ் ஒரு சைட்வேஸ் போறதுக்கு சான்சஸ். அப்ப ரிவர்சலா, சைட்வேஸா அப்படின்றத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண கத்துக்குங்க. இது எல்லாமே அதுக்குள்ள தான் இருக்கு. இந்த இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி, மார்க்கெட் சினாரியோ அதுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு. சரிங்களா? ரொம்ப டீப்பரா பார்க்குறது தான் நம்மளுடைய கிளாஸஸோட அனலைசிஸ்லாம். ஸோ, அதுல எல்லாமே நம்ம வந்து டீப்பரா பார்த்துட்டுருப்போம். எல்லா டாபிக் மார்க்கெட் சினாரியோலயும் கொஞ்சம் டீப்பரா இருக்கும். ஆப்ஷன் பிரீமியம் அனாலிசிஸ்ல ஒரு ஆப்ஷன் பிரீமியம் வந்து லோல இருந்து எவ்வளோ தூரம் ஏறுறதுக்கு சான்சஸு, திருப்பி ஹைல இருந்து எவ்வளோ தூரம் இறங்குறதுக்கு சான்சஸு, அதே மாதிரி இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி ஒரு ஓப்பன் மார்க்கெட்ல எப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? அண்ட் மார்க்கெட் ரன் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு லெவல்ஸ்லயும் போயி அவங்க எப்படி சேஞ்ச் ஆனாலும் எப்படி இருக்கும்? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் இந்த ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கிள்லாம் நீங்க வந்து நார்மலா ஸ்ட்ராடல்னா என்ன? ஸ்ட்ராங்கிள்னா என்னன்றதெல்லாம் இதுல இருக்காது. இது வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல உள்ள ஸ்ட்ராடல்னா என்ன? ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல உள்ள ஸ்ட்ராங்கிள்னா என்ன? அதுல உள்ள மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னா என்ன? அத பொறுத்து தான் இருக்கும். மீன் ரிவர்சல் கான்செப்ட் வந்து இப்ப நம்ம சொன்ன அந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் அதனுடைய கன்டினியூட்டி மிஸ் ஆனாலும் அந்த இடத்துல சைட்வேஸ் போகுமா? இல்ல ரிவர்சல் வருமா? அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ற ஒரு கான்செப்ட். 0 டூ ஹீரோ கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். ஆனா அதுல வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு ஏதுவான இடங்கள் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். அது வந்து இதுல இருக்கும். கவர் ஆகும். அதே மாதிரி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜில எந்த மாதிரிலாம் நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்ஸ் வைக்கலாம் அப்படின்றத ஒரு எல்லா எடுத்துக்காட்டும் இருக்கும். ஒரு ஒரு பையரா இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி வைக்கலாம்? செல்லரா இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி செல் பண்ணலாம்? அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பொசிஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். பொசிஷனல்னா ஒரு ஒரு புட் ஆப்ஷன நீங்க இப்போ ஒரு ஒரு இந்த மந்த் எண்ட்ல ஒரு புட் ஆப்ஷன செல் பண்ணணும், இல்ல கால் ஆப்ஷன செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, மார்க்கெட் இந்த மந்த்ல வந்து ஓரளவுக்கு எப்படி இருக்க போறாங்க? ஆர் எல்ஸ் அடுத்த ஒரு 3 டூ 4 டேஸ், 5 டேஸ்ல எப்படி இருக்க போறாங்க? இல்ல இந்த கான்ட்ராக்ட்ல எந்த எந்த ஆப்ஷன செல் பண்ணா வந்து எக்ஸ்பைரிக்கு நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்ல அவங்க 0 ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி அனாலிசிஸ் இது. கன்க்ளூஷன்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கலா நீங்க எப்படி மார்க்கெட்ட பார்க்கணும்? என்னென்ன மாதிரி இருக்கணும்? ஒரு ட்ரேடரா நீங்க வந்து பையரா இருந்தீங்கன்னா, நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இல்ல எனக்கு வந்து செல்லிங்ல அமௌண்ட் இருக்கு அப்படின்னா, செல் பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணணும்? அப்படின்றத பத்தி முழுக்க முழுக்க இந்த
இது ஓவரால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டு அகைன் நம்மளுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவான மார்க்கெட்டோட பேசிக்ஸை நம்ம பேச ஆரம்பிச்சோம். என்ன மாதிரி நம்ம இருக்கணும் மார்க்கெட் அப்ரோச் பண்ணணும்னா. ஸோ இதெல்லாம் வந்து மந்த்லி கிளாஸஸில் இருக்கும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ரெண்டாவது முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது வந்து இந்த கிளாஸஸை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதர்வைஸ் நம்ம பேசிக்காகவும் ஒரு சில விஷயத்த சொல்கிறோம். ஸோ பேசிக்காக இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அதிலிருந்து ஓரளவுக்கு பாதுகாத்து கொள்ளலாம். உங்களோட ட்ரேட்ஸை வந்து தவறான என்ட்ரிஸை வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம வீடியோ போடுறோம். நம்ம முழுக்க முழுக்க நிறைய பேர் சொல்லலாம் நீங்கள் வந்து கோர் செல்லிங்க்கு போடுறீங்கன்னு சொல்லி. கோர் செல்லிங் பார்ட் ஆஃப் அ பிஸ்னஸ், அது வேற. ரெண்டாவது நம்ம சொல்றது முழுக்க முழுக்க உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்கன்ற விஷயம் இருக்குல்ல. தவறான ட்ரேட்ஸில் உள்ளே போய் மாட்டாமல் ஒரு இடத்துல இப்போ நம்ம சொல்கிறோம், அந்த இடத்துல 700 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு அடுத்த நாள் நீங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து இன்னமும் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணி லாஸ் ஆகாமல் இந்த அனாலிசிஸ் உங்களை தடுக்குது இல்லையா. அதுக்காகத்தான். ஸோ அப்போ அந்த கண்டினியூட்டின்றதை பார்க்கணும். பொதுவாக நீங்கள் இப்போ இல்லை ஒரு கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா, என்கிட்ட வந்து கேஷ் இல்லை, பணம் இல்லை, நான் விருப்பம் இல்லை, இப்போதைக்கு நான் கற்றுக்கணுன்ற பீரியடில் இருக்கேன் அப்படின்னா வீடியோவை நீங்கள் ஃபுல்லராக பாருங்கள். ஃபுல் நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிராக் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்புறமா உங்கள் கையில் எப்போ கேபிட்டல் செட் ஆகுதோ அப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கேபிட்டல் கையில் இல்லாமல் நான் வந்து ஜஸ்ட்டு பழகணும்னு வந்திருக்கவங்களாம் உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம் அதெல்லாம். ஏன்னா நம்ம கேபிட்டலே இல்லை, ட்ரேடே பண்ண போகிறது இல்லைன்ற பட்சத்தில் எதுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் அதை பழகிறதுக்குன்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்றப்ப ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.